ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ட்டிக்கல் நெட்வொர்க் அப்படிங்கிற டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்ஸ் பற்றி கவர் பண்ணது கிடையாது. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வரக்கூடிய டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்ஸையும் கவர் பண்ணலாம். அப்படியே இந்த பக்கம் இவங்களோட ஃபண்டிங் சைடு வந்து பார்த்தோம்னா 25 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் வந்து நடத்தியிருந்தாங்க. அது எண்ட் ஆகிட்டு இப்போ ஃபேஸ் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்கோயிங்கில் இருக்குது. இந்த ஏர்ட்ராப்பை தான் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். என்ன தான் நம்ம ஃபேஸ் 1 ஏர்ட்ராப்பை மிஸ் பண்ணியிருந்தாலும் ஃபேஸ் 2ல் அட்டன் பண்ணியாச்சும் நம்மளால் வந்து ப்ராஃபிட் ஆன் பண்ண முடியும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ் 2 டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நெட் லான்ச் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் நெட் வந்து பார்த்தீங்கன்னா Q4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே காயின் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும். ஒரு 4 to 5 monthsக்குள்ளே நம்மளால் இந்த ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். ஜஸ்ட் சிம்பிளாக இவங்க கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ண போகிறீங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நெட் அப்போ உங்களுக்கு டோக்கன்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அதை நம்ம செல் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏர்ட்ராப் எப்படி அட்டன் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கிறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்கமிங் ஏர்ட்ராப்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதில் அப்டேட் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் ஏர்ட்ராப் பற்றின அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். ஸோ எந்த அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இந்த ஏர்ட்ராப் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டெஸ்ட்நெட் ETH உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்நெட் ETH எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏர்ட்ராப் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கமி லாகின் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இதில் சைன்இன் வித் கூகுள் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற ஜிமெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் பை லைனாக வரும். அதில் எந்த ஜிமெயில் வேணுமாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ ஆப்ஷன் கேட்கும். கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா டீம் பர்சனல் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் பர்சனல் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுன்ட்டு அது நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. கீழே நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ், டெஃபி, கேமிங் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வேலெட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வேலெட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் பட்டன் எனேபிள் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகும். இதில் வந்து எத்தீரியம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து பிளான் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் போனஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எதுவும் என்ட்ரு பண்ண தேவையில்லாமல் உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எங்கேயுமே கொடுக்காதீங்க. கீழே ஸ்கிப் போனஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸ்கிப் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸ்கிப் பண்ணிடலாம். கீழே லெட்ஸ் பில்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல்கமி அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ETH அட்ரஸ் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மைசஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மெட்டாமாஸ்க்கை லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ETHோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு பேக் டு அந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. அண்ட் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டு ப்ரிவெண்ட் பாட் அண்ட் அப்யூஸ் this faucet requires a minimum mainnet balance of 0.001 ETH on the wallet address being used. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ETH டெஸ்ட்நெட்டை நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டெஸ்ட்நெட் கொண்டு போகிறீங்களோ அந்த வேலெட்டில் நீங்கள் வந்து 0.001 ETH வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ETH வந்து உங்களோட வேலெட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு $3 இதோட மதிப்பு வரும். ஜஸ்ட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கனாலே போதும். இந்த ETH நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பேலன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணாலே போதும். அண்ட் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் சி வேலெட்டை பயன்படுத்தி எப்படி லோ ஃபீஸ்க்கு ETHஐ பை பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ETH எப்படி பை பண்ணுறதுன்ட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.001 ETH வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ நம்ம பேக் டு இந்த ஃபாஸ்ட் பேஜுக்கு வந்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ண அட்ரஸை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களை வந்து கேப்சா ஃபில்
ஃபில் பண்ண சொல்லும். நம்ம இப்போ கேப்சா ஃபில் பண்ணியாச்சு. கேப்சா ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சென்ட் மீ ETH அப்படின்னு இருக்கும். அதை இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஓகேவா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோடிங் ஆகும். கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்மளுக்கு வந்து ETH வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு மார்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேயும் இன்ட்டு மார்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா யுவர் டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ பேக் டு நம்மளோட மைசஸ் ப்ரௌசருக்கு வந்துடலாம். இதில் நம்மளோட டெஸ்ட்நெட் ETH வந்து பார்த்திங்கன்னா கிளைம் ஆகிருக்கும். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எத்தீரியமோட லோகோ இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கிற டோக்கன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஷோ டெஸ்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். அப்படி நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து செலோபியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 0.1 டெஸ்ட் ETH வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆயிருக்கும். இப்போ நம்ம கிளைம் பண்ண அந்த டெஸ்ட் நெட்வொர்க் தான் இது. வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் நெட்வொர்க் தான். இது வந்து உங்களால் செல்லெல்லாம் பண்ண முடியாது. ஏர்ட்ராப்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ETH வந்து கிளைம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டெஸ்ட் ETH தேவைப்படுது அப்படின்னா சேம் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை தான் உங்களால் வந்து டெஸ்ட் ETH கிளைம் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் டெஸ்ட் ETH கிளைம் பண்ணுறதுக்கு நாளைக்கு வந்து தான் கிளைம் பண்ண முடியும். ஒரே நாளில் உங்களால் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை தான் உங்களால் டெஸ்ட் ETH கிளைம் பண்ண முடியும். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட்நெட் ETH வந்து கிளைம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுற ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ இந்த ஏர்ட்ராப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டெலகிராமில் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். இப்போ ஏர்ட்ராப் லிங்க் நம்ம வந்து காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணதுக்கப்புறம் மைசஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஏர்ட்ராப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் லான்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லான்ச்சை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்திருக்கும். இதில் நம்மளோட வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ கனெக்ட் வேலெட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்திருக்கும். இப்போ நம்மளோட வேலெட்டை கனெக்ட் பண்ணணும். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கனெக்ட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு வந்து மெட்டாமாஸ்க் ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ நம்மளோட மெட்டாமாஸ்க் வேலெட்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மெட்டாமாஸ்க் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் உங்களோட பாஸ்வேர்டை போட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்மிஷன் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இருந்தாலும் சைன் பண்ணுற ஆப்ஷன் நம்ம கொடுக்கல. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா சைன் ஆப்ஷன் காட்டும். இந்த இடத்துல சைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வேலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களோட வேலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டர் இன்வைட் கோட் அப்படின்னு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல இன்வைட் கோட் வரும். அப்படி வரலை அப்படின்னா நம்முடைய டெலகிராமில் வந்து நான் இன்விடேஷன் கோடு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இன்விடேஷன் கோடு பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டைப் பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் திஸ் இன்வைட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்வைட் கோட் பைண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ட்விட்டரை பைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்விட்டரில் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் டிஸ்கார்ட்லேயே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சிம்பிள் டாஸ்க்கு இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்விட்டர் அக்கௌண்ட்டை பைண்ட் பண்ணிக்கலாம். பைண்ட் ட்விட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ட்விட்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆத்தரைஸ் ஆப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் பைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ட்விட்டரை நம்ம வந்து பைண்ட் பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்விட்டர் அக்கௌண்ட் பைண்ட் ஆகிடும். டிக் மார்க் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபாலோ ட்விட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ட்விட்டருக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் நீங்கள் ஃபாலோ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்விட்டரில் உங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பேக் டு இந்த பேஜ்க்கு வந்தீங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு டிக் மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா ஜாயின் டிஸ்கார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அக்செப்ட் இன்வைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ் ஒன்ஸ் உங்களோட டிஸ்கார்ட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு பேக் டு அந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் டு ஆக்டிவேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஓகேங்களா? அண்ட் இப்போ அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் டு லான்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிடும். இப்போ மறுபடியும் இந்த இடத்துல லான்ச் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோட அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். அப்படியே இப்போ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்இன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற டாஸ்க்கே டெய்லி செக்இன் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். எப்படி டெய்லி செக்இன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். டெய்லி செக்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு வந்து கேஸ் ஃபீஸ் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா USDG அப்படிங்கிற ஒரு காயின் இருக்குது. அந்த காயின் நம்ம வந்து கேஸ் ஃபீஸாக பே பண்ணணும். பட் நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 USDC தான் இருக்குது. இப்போ இந்த USDGயை எப்படி பை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க.
பேக் வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். செக்இன் ஆப்ஷனையும் தாண்டி கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெபாசிட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மெட்டாமாஸ்க் வேலெட் கனெக்ட் ஆனது இந்த இடத்துல காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட்நெட் ETH பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். இப்போ நம்ம வந்து 0.1 ETHக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த USDG காயின் வந்து பை பண்ண போகிறோம். ஸோ 0.1 அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 USDG காயின் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ கீழே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் யூனிவர்சல் கேஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டாமாஸ்க்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஜஸ்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ ஆப்ஷன் இருக்குது. இந்த கண்டினியூ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்குது, அப்படியே வெயிட் பண்ணுங்கள். கைஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் சக்ஸஸ் அப்படின்ட்டு வந்துடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா USDG காயின் வந்து பை பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும். இப்போ நம்ம பேக் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கலாம். இப்போ நீங்கள் அப்படியே மறுபடியும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்இன் ஆப்ஷன் இருக்கும். இந்த செக்இனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு USDG காயின் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. அண்ட் கண்டினியூ ஆப்ஷனும் எனபிள் ஆகிடுச்சு. ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு மெட்டாமாஸ்க்கு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைன் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ சைன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம வெயிட் பண்ணலாம். டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். கைஸ் இப்போ நம்மளுக்கு டைம் அவுட் அப்படின்னு வந்துருக்குது. ஸோ இப்போ நம்ம ரீட்ரை பண்ணலாம். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணலாம். மறுபடியும் மெட்டாமாஸ்க்கு ரீடைரக்ட் ஆகுது. சைன் கொடுத்துருங்க. கைஸ் நான் மறுபடியும் ட்ரை பண்ணேன். பட் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸீட் அப்படின்னு வந்துடுச்சு. இதுக்கான ப்ராப்ளம் என்னென்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். இன்டூ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அப்புறம் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் வேலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஓப்பன் வேலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா யூனிவர்சல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் இருக்கும். ஜஸ்ட் இந்த அட்ரஸ் டேப் பண்ணி காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பசில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் உங்களோட மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் ETH பேஜ்க்கு வந்துடுங்க. இப்போ செலப்பே ETH இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு அட்ரஸ் காப்பி பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லோடிங் ஆகும். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ ETH சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நம்ம 0.01 ETH வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. 0.1 சென்ட் பண்ணக்கூடாது, 0.01 சென்ட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ETH வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஸோ பேக் டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சல் பேஜ்க்கு வந்துடலாம். இதில் நம்மளுக்கு வந்து இந்த டெஸ்ட் ETH வந்து ரிசீவ் ஆகிருக்கணும். ஸோ இது ரிசீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கிற இந்த டெஸ்ட் ETH வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ டெபாசிட் ஆனதுக்கப்புறம் பேக் டு இந்த பார்ட்டிக்கல் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இப்போ நம்மளோட பார்ட்டிக்கல் வெப்சைட்டுக்கு வந்தாச்சு. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இப்போ செக்இன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆப்ஷன் கேட்பாங்க. இப்போ இந்த கன்ஃபார்மை ப்ரெஸ் பண்ணலாம். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு மெட்டாமாஸ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இந்த இடத்துல ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட வேலெட்டை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைன் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு சைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து செக்இன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ செக்இன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. இப்போ நம்ம செக்இன் பண்ணியாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பாயிண்ட்ஸில் இன்றைக்கான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ டெய்லி செக்இன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. 7 டேஸ்க்கு தொடர்ந்து நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு 7th டே வந்து பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுவே 14 நாள் நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணுறப்போ 200 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. 21 நாளுக்கு 300 பாயிண்ட்ஸ், 28 டேஸ்க்கு 500 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக போக உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ அதிகமாக நீங்கள் பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம டெய்லி செக்இன் பண்ணதுக்கு 130 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களால் கிளைம் பண்ண முடியும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெத்தடு. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பர்ச்சேஸ் NFT அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர் டேக்கு நம்மளால் 10 டைம்ஸ் NFTs பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு முறை NFTs நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக நம்ம இப்போ 10 NFT வாங்க போகிறோம். நம்ம வாங்குற ஒவ்வொரு NFTஸ்க்கும் நம்மளுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா 1000 பாயிண்ட்ஸ் நம்மளால் பர் டேக்கு கிளைம் பண்ண முடியும். டெய்லி செக்இன்க்கு 100 அப்படின்னா
1500 பாயிண்ட்ஸ் நம்மளால் per டேக்கு கிளைம் பண்ண முடியும். எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பர்ச்சேஸ் NFT அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்திருக்கும். இதில் ஒரு NFT இருக்கும், அதை விட்டுருங்க. கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல அகைன் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பர்ச்சேஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு USDG ETH அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த USDG ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இதில் நம்மளுக்கு வந்து 10 USDG வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணலாம். அப்படி நம்ம கிளிக் பண்ணதுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டாமாஸ்க்கு ரீடைரக்ட் ஆகுது. ஜஸ்ட் சைன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு சைன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஒரு NFT வந்து மின்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இன்டூ மார்க் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பெண்டிங் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு முறை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெண்டிங் ஆப்ஷன் வந்து போயிடும். இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்னு காட்டுது. சக்ஸஸ் காட்டிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் NFT மின்ட் பண்ணலாம். பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். USDG செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பர்ச்சேஸை கிளிக் பண்ணுங்கள். மெட்டாமாஸ்க்கு ரீடைரக்ட் ஆகும். சைன் கிளிக் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுக்கு ப்ராசஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் சென்டிங் டூ ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்ட்டு வந்துருக்குது. இந்த மாதிரி வருது அப்படின்னா அகைன் நீங்கள் ஒரு முறை பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி வரும். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் பர்ச்சேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் NFT வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் NFT வந்து பெண்டிங்கில் இருக்குது. மறுபடியும் நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் 10 NFTs பை பண்ணணும். அப்படி நீங்கள் 10 NFTs பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் பேக் வந்து செக் பண்ணலாம். இப்போ நம்ம பேக் வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம NFT மின்ட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் ப்ளஸ் டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா NFTஸை நீங்கள் மின்ட் பண்ணுங்கள். இப்படி மின்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு முறையும் 10 USDG காயின் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகும். இது ஒரு கட்டத்துக்கு மேலே தீர்ந்து போயிடும். தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் எப்படி ப்ரோ USDG நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா சேம் மெத்தட். ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் கிளைம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மறுபடியும் இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு உங்களோட வேலட் அட்ரஸ் சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கிளைம் பண்ணுற மாதிரி வரும். அப்படி கிளைம் பண்ணுறப்பவும் உங்ககிட்ட வந்து ETH பேலன்ஸ் இருக்கணும். அப்போ தான் கிளைம் ஆகும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா வந்து ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பண்ணுறாங்க. அதனால் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளைம் பண்ணுங்கள். ETH வந்து உங்களுக்கு செலோஃபியா ETH வந்து கிளைம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே மறுபடியும் வந்துட்டு நீங்கள் USDG பை பண்ணணும். அதாவது இந்த டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணது இந்த பேஜுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ ETH இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணிக்கணும். 0.4 அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு டெபாசிட் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா பர்மிஷன் இருக்கும். பர்மிஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு USDG கிளைம் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு 0.1 ETH வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் டெஸ்ட் ETH கிளைம் பண்ண முடியும். அதை நீங்கள் கிளைம் பண்ணிவிட்டு அப்பப்போ அந்த USDG பை பண்ணிக்கலாம். ஸோ அன்லிமிட்டடாக உங்களுக்கு USDG இருக்கிறப்போ நீங்கள் அன்லிமிட்டடாக வந்து NFTs பை பண்ணலாம். 10 NFTs மட்டும் பை பண்ணுங்கள். 10 NFTஸ்க்கு மேலே நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு ஏறாது. ஸோ லிமிட் வந்து 10 NFT தான். 10 NFT டெய்லி மின்ட் பண்ணுங்கள். 1000 பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணுங்கள். ப்ளஸ் டெய்லி செக் இன்னும் தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த ஆட்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மாதம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் நடந்துச்சு. இப்போ ஃபேஸ் 2 நடந்துகிட்ருக்குது. இதுவும் ஒரு மாதம் நடக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயின் லிஸ்டிங் அதை பற்றி அப்டேட்ஸ் எல்லாமே வரும். டோக்கன் கன்வெர்ட்டிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்களால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களால் கலெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு முதல்ல இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அரைக்குறையாக பார்த்துட்டு வந்து என்கிட்ட வந்து நீங்கள் கொஷின் கேட்டுட்ருக்கிறீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 100கணக்கான பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, டவுட் கேட்குறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோடய பர்சனல் லைஃப்பை என்னால் பார்க்க முடியாது. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியும் பார்த்து உங்களுக்கு புரியலைனா மட்டும் எனக்கு கேளுங்க. இப்படி நான் ஃபுல்லாக பார்த்து கேட்குறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து மறுபடியும் ஃபுல்லாக பார்க்குறப்ப புரிஞ்சிடும், சில பேருக்கு புரியாது. புரிஞ்சவங்க வந்து என்கிட்ட கேட்க மாட்டாங்க, புரியாதவங்க மட்டும்தான் கேட்பாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறப்ப என்கிட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த எண்ணிக்கை வந்து குறையும். எண்ணிக்கை குறையிறப்ப என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு கால் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே அட்டன் பண்ணி என்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ அந்த டைமில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும் நான் காலேஜ் போய்ட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணுறப்ப என்னால் அட்டன் பண்ண முடியாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கைஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்ராப்பை நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது போக வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறவங்களும் வந்து ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 100 பார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இல்லை ப்ரோ ரெஃபரெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்றவங்க ஜஸ்ட் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்லேயே க்ளைம் பண்ணிக்கலாம். வீட்டில் 2-3 மொபைல் இருக்குது அப்படின்னா
அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டு நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஸ்டெப் நான் உங்களுக்கு ரொம்ப புரியிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஸ்டெப்பை பயன்படுத்தி ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுங்கள். $30 to $100 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளே காயின் லிஸ்ட் ஆகலாம். அப்போ நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை பற்றின மேலும் ஏதாச்சும் ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னா நம்முடைய டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் ஆக்டிவாக இருங்க. அப்போ தான் ஏர்ட்ராப்க்கான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியும். எல்லா விஷயங்களையும் என்னால் இந்த யூடியூப் வீடியோலேயே சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். டெலகிராமில் வந்து ஆக்டிவாக இருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஏர்ட்ராப்போட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் டாடா கைஸ்.